இப்போ டிகேப் சொன்ன என்ன சொல்கிறது அப்படின்னாக்கல நம்ம ஈக்குவேஷன் 2ல் சரியா கன்சிடர் அசியூம் அப்படின்னு சொல்லிட்டு அட் ஸ்டெடி ஸ்டேட் ரீச்டு அட் ஸ்டெடி ரீச்டு சோர்ஸ் இஸ் கட் ஆஃப். அப்போது ஸ்டெடி ஸ்டேட் ரீச்டுனா இஎம்மாக இருக்கும். ஸ்டெடி ஸ்டேட் ரீச்டு இஎம் சரியா. ஸோ சோர்ஸ் இஸ் கட் ஆஃப். சோர்ஸ் வந்து கட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது நான் பேசிட்டேன் உங்களுக்கு காதுக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னாக்கல சோர்ஸ் இஸ் பவர் ஆஃப் கட் ஆயிடுச்சு, சோர்ஸ் இஸ் கட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சரியா. சோர்ஸ் ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதான் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுப்போம் சரியா. ஸோ பி ஈக்குவல் டு 0ங்கிறத ஈக்குவேஷன் 2ல் போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 2 என்ன அப்படின்னாக்கல ஈக்குவல் டு இ பவர் ஆல்ஃபா டி ஈக்குவல் டு 4p டிவைடட் பை விஏ இ பவர் minus e power alpha t plus k சரியா. இதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இதில் கொண்டு போயிட்டு p equal 0ன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுவோம். ஸோ ஈக்குவல் டு இ பவர் இ இன்ட்டு இ பவர் ஆல்ஃபா டி ஈக்குவல் டு p equal to 0ன்னு அப்ளை பண்ணுறோம் சரியா. ஸோ அப்போ இது ஃபுல்லாக 0 ஆயிரும். ஸோ இது 0 இன்ட்டு இது 0ன்னா எல்லாம் 0 தான் சரியா. ஸோ டோட்டலாக இது 0 ப்ளஸ்ஸு கேன்னு ஆயிரும் சரியா. ஸோ கே ஈக்குவல் டு ஃபைனலாக கே ஈக்குவல் டு கே ஈக்குவல் டு இ பவர் ஆல்ஃபா டி கேவோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு பவுண்டரி கண்டிஷன்ஸ் அப்ளை. பவுண்டரி கண்டிஷன்ஸ் அப்படின்னாக்கல டி ஈக்குவல் டு 0ன்னு எடுப்போம். இ ஈக்குவல் டு இஎம் டி ஈக்குவல் டு 0 பி ஈக்குவல் டு 0 இந்த எல்லா வேல்யூவும் அப்ளை பண்ணுவோம். இதுதான் பவுண்டரி கண்டிஷன்ஸ். 3 வேல்யூவும் அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கல ஈக்குவேஷன் 2ல் தான் அப்ளை பண்ணுவோம் சரியா. ஸோ ஈக்கு பதிலாக இஎம் சரியா. இஎம் இன்ட்டு இ பவர் ஆல்ஃபா இன்ட்டு 0 ஆயிரும் சரியா. ஈக்குவல் டு ஏன்னா டி ஈக்குவல் டு 0 அதனால் ஆல்ஃபா அப்படியே போட்டு டிக்கு பதிலாக 0 போட்டோம் சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் போய் அப்ளை பண்ணோம். இதுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கோம். இதுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கல பியோட வேல்யூ 0, இது 0னா இது ஃபுல்லாக 0 ஆயிரும் சரியா. இது 0 இன்ட்டு மல்டிபிள் பண்ணால் டோட்டலாக 0 ஆயிரும் சரியா. ஸோ அதனால் இ பவர் ஆல்ஃபா டி இல்லை 4p சரியா 0 ஆயிரும். ஸோ கேயோட வேல்யூ வந்து பார்த்தோன்னாக்கல ப்ளஸ் கே மட்டும் இருக்கும் 0. இதுக்கு ஃபுல்லாக பியோட வேல்யூ 0, டியோட வேல்யூ 0 அப்ளை பண்ணோம்னா ஃபுல்லாக 0 ஆயிரும். ஸோ ப்ளஸ்ஸு கே மட்டும் இருக்கும். ஸோ 0 இன்ட்டு கே கேவாயிரும். ஸோ கே ஈக்குவல் டு இஎம் இ பவர் 0 இன்ட்டு ஆல்ஃபா 0வாக இருக்கும் சரியா. ஸோ கே இன்ட்டு கே ஈக்குவல் டு இஎம் அப்படின்னு கிடைக்கும். கே ஈக்குவல் டு இஎம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னாக்கல நம்ம ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கலாம் சரியா. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3யும் 4யும் கம்பேர் பண்ணுவோம். கேவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு 2 ஈக்குவல்னா ரைட் ஹேண்ட் சைடு 2 ஈக்குவல் ஆயிரும். ஸோ இஎம் ஈக்குவல் டு இ பவர் இ இன்ட்டு இ பவர் ஆல்ஃபா டி அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவேஷன் 3யும் 4யும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் ஈக்குவேஷன் 3 அண்டு 4. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ஆயிரும். ஸோ அதனால் கே ஈக்குவல் டு சரியா இஎம் ஈக்குவல் டு இந்த வேல்யூ இ பவர் இ இன்ட்டு ஆல்ஃபா டி. ஸோ இந்த இஎம் அப்படியே வச்சுட்டு ஃபார் ஈக்குவேஷன் 3 and 4. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இ பவர் இ இன்ட்டு ஆல்ஃபா டி ஈக்குவல் டு ரைட் சைடு ஈக்குவல் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ஆகும். ஸோ அதனால் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் எழுதிப்போம். இ பவர் இ ஆல்ஃபா டி ஈக்குவல் டு இஎம். ஸோ இ அப்படியே வச்சுக்கோ. ஸோ இது வந்து மல்டிபிள் இருக்குது சரியா. இ பவர் ஆல்ஃபா டி மல்டிபிள் இருக்குது. ஸோ மல்டிபிள் டேர்ம் ஈக்குவல் டு இந்த பக்கம் போனால் டிவைட் ஆகும் சரியா. இ
em divided by e power alpha t. ஸோ இது மேலே கொண்டு போனோம் அப்படின்னாக்கல பவரில் மைனஸ் ஆயிரும். ஸோ e equal to e em e power minus alpha t. ஸோ இதுதான் டிகே ஆஃப் சவுண்ட் எனர்ஜி. டிகே ஆஃப் சவுண்ட் எனர்ஜி. ஸோ இதுக்கு ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுவோம். சரியா, சவுண்ட் எனர்ஜி டென்சிட்டிக்கும் டைமுக்கும் ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுவோம். ஸோ அப்படி கிராஃப் ட்ரா பண்ணோம் அப்படின்னாக்கல ஸோ அப்படியே எடுத்து அப்படியே போகும். சரியா, ஸோ இதான் டிகே ஆஃப் சவுண்ட் எனர்ஜி ஈக்குவல் டு இஎம் ஈக்குவல் டு இஎம் இ பவர் மைனஸ் ஆல்ஃபா டி. ஸோ இதுதான் டிகே ஆஃப் சவுண்ட் எனர்ஜி. சரியா, ஸோ growth ஆஃப் சவுண்ட் எனர்ஜி, டிகே ஆஃப் சவுண்ட் எனர்ஜி. ஸோ இவ்வளோ தான். ஃபைனலாக நம்ம ஸ்டாண்டர்ட் ரிவர்பரேஷன் டைமை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் ரிவர்பரேஷன் டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஃபால் ஆஃப் இட்ஸ் இன்டென்சிட்டி. ஸோ சவுண்ட் எனர்ஜி போய் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். சரியா, அப்போ அதனோட இன்டென்சிட்டி குறைஞ்சி தான் வரும். அதுதான் ஃபால் ஆஃப் இட் இன்டென்சிட்டி. இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னாக்கல என்னோட இனிஷியல் வேல்யூ எடுத்துப்போம். சரியா, 1 millionth ஆஃபில் 1 millionth வேல்யூவில் இனிஷியல் வேல்யூவை எடுத்துப்போம். சரியா, ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னாக்கல ஸ்டாண்டர்ட் ரிவர்பரேஷன் டைம் ஈக்குவல் டு இஎம். சரியா, equal to em divided by 10 power 6. இதான் millionth ஆஃப் சவுண்டு. சரியா, millions ஆஃப் சவுண்டில் இனிஷியல் வேல்யூ எடுத்துப்போம். சரியா, equal to em by 10 power 6. hence calculate t. hence tங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கல reverberation time. hence calculate t value. hence calculate t value. e equal to em. இது 10 power 6 பையில் கீழே இருக்குது, மேலே போச்சுனாக்கில் மைனஸ் ஆயிரும். em இன்ட்டு 10 power minus 6. சரியா, ஸோ நம்ம t ஈக்குவல் டு டீன்னு எடுத்துப்போம். ஸ்மால் t ஈக்குவல் டு டி அப்படின்னு எடுத்துப்போம். சரியா, ஸோ அதனால் இந்த மாதிரி t ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கிறதுனால இதையும் இந்த ஈக்குவேஷன். சரியா, இது ஈக்குவேஷன் நம்பர் 6. ஈக்குவேஷன் நம்பர் 6யும் ஈக்குவேஷன் நம்பர் 5 வந்து கம்பேர் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து t ஈக்குவல் டு டீன்னு எடுத்துப்போம். ஸோ t ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கிறதுனால ஈக்குவேஷன் 5 வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். சரியா, ஸோ ஈக்குவல் டு em இன்ட்டு இ பவர் மைனஸ் ஆல்ஃபா கேப்ஸ் டீயாக போட்டுப்போம். ஸ்மால் டீயாக இருக்கிறது கேப்ஸ் டீ ஆயிரும். இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷன்லேருந்து இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 5. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இருந்தால் இதை எடுத்துப்போம். ஸோ t ஈக்குவல் டீனும் போது இந்த மாதிரி எடுப்போம், மாற்றிப்போம். சரியா, இப்போ ஈக்குவேஷன் 6யும் சரியா, இதுதான் ஈக்குவேஷன் 5. 6யும் 5யும் கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணி எழுதணும்னாக்கில் em. சரியா, em ஈக்குவல் டு em equal to e power minus alpha t equal to em into 10 power minus 6. சரியா, இந்த em கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆச்சுன்னா ஃபைனலாக e power minus alpha t equal to 10 power minus 6. 10 power minus 6. இதை சேஞ்ச் பண்ணி எழுதலாம். சேஞ்ச் பண்ணி எழுதுனா 1 by e power alpha t மைனஸில் இருக்கிற ப்ளஸ் எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 1 by 10 power plus 6ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது மல்டிபிள் இருக்குது. ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகும். ஸோ 10 power 6ன்னு ஆயிரும். ஈக்குவல் டு இது மல்டிபிள் இருக்குது, ஈக்குவல் டு இந்த பக்கம் டிவைடில் இருக்குது, ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் மல்டிபிள் ஆகும். ஸோ e power alpha t அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மாற்றிக்க எழுதிக்கலாம் நம்மளா. ஸோ மாற்றில் டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு. டேக்கிங் லாக் on both side. ஸோ log அப்ளை பண்ணுற அப்படின்னாக்கல log e equal to 10 power 6 equal to log equal to e power alpha t. ஸோ இதை நம்ம மாற்றி எழுதணும் அப்படின்னாக்கல 6 log e power 10 அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இங்கே ஆல்ஃபா டீன்னு மட்டும் கிடைக்கும். சரியா, ஏன்னா இதுவும் 1 ஆயிரும். ஆல்ஃபா டி முன்னாடி எழுதுனா என்னோடய வேல்யூ 1 ஆயிரும். ஸோ ஆல்ஃபா டீன்னு மட்டும் கிடைக்கும். சாரி, கேப்ஸ் டி, ஸ்மால் டி இல்லை, கேப்ஸ் டி. இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கல கேப்ஸ் டி. ஏன்னா வந்து நம்ம கேப்ஸ் டி தான் போட்டுக்கணும். நாங்கள் டி கேப்ஸ் எடுத்துக்கிறோம், அதனால் கேப்ஸ் டி.
கேப்ஸ் டி ஈக்குவல் டு டீன்னு எடுத்துப்போம். டி ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனில் சரி ஈக்குவேஷன் நம்பர் 5 வந்து ஆல்பா பவர் டிக்கு வந்து ப்ளஸ் டி அப்ளை பண்ணுவோம் சரியா. ஸோ ஈக்குவல் டு இஎம் இ பவர் மைனஸ் ஆல்ஃபா டி சரியா. ஸோ இப்போ ஈக்குவேஷன் இது 5 இது 6 ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைட் மட்டும் எடுத்துப்போம். ஸோ இஎம் 10 பவர் minus 6 equal to EM e power minus alpha caps t. So EMO அடிச்சல்லா. So 10 power minus 6 equal to e power minus alpha t. e power minus alpha t. So ரெண்டும் மைனஸில் இருக்குது அதனால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். 1 by 10 power 6 equal to caps t. So e power 1 by e power plus alpha t. So இது டிவைடில் இருக்குது ஈக்குவல் டு இந்த பக்கம் மல்டிபிள் ஆகும். e power alpha t ஈக்குவல் டு இது டிவைடில் இருக்குது ஈக்குவல் டு இந்த பக்கம் இது மல்டிபிள் ஆகும். ஸோ 10 power 6 அப்படின்னு கிடைக்கும் சரியா. டேக்கிங் log on both side. So log into e power alpha t equal to log e into 10 power 6. ஸோ இப்போ ஆல்ஃபா பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும். ஸோ ஆல்ஃபா டி லாக் இ பவர் இ அப்படின்னு இருக்கும் ஈக்குவல் டு 6 இன்ட்டு லாக் இ பவர் 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து வேல்யூ வந்து இது 1 ஆயிரும். ஸோ இது மட்டும் இருக்கும் ஆல்ஃபா டி ஈக்குவல் டு 6 இன்ட்டு 10ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2.3026. ஸோ டி எங்கே நமக்கு தேவை டி தான், அதனால் டி எங்கே வச்சுட்டு இதை மட்டும் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 6 இன்ட்டு 2.3026 டிவைடட் பை ஆல்ஃபா. இதனால் வந்து பார்த்தோன்னாங்களே இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு ஆல்ஃபா வந்து நமக்கு தெரியும். ஆல்ஃபா ஈக்குவல் டு விஏ பை ஆல்ஃபா டி. ஆல்ஃபா ஈக்குவல் டு விஏ பை 4வி. இதுதான் ஆல்ஃபாவோட வேல்யூ. ஸோ இப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். டி ஈக்குவல் டு 6 இன்ட்டு 2.3026 டிவைடட் பை விஏ பை 4வி. ஸோ இந்த 4வி அப்படி இங்கே மேலே போயிடும் 4வி சரியா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கலாம் அதை. ஸோ திஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 2.3026 இன்ட்டு 4வி. இதுங்க மேலே போயிடும், கீழே 4 இன்ட்டு வி ஏ மட்டும் இருக்கும். ஸோ வெலாசிட்டியோட வேல்யூ 30 மீட்டர் செகண்ட் இன்வர்ஷன். ஸோ ஃபைனலாக இது கால்குலேட் பண்ணி போட்டோம் அப்படின்னாக்கல இந்த வேல்யூ சரியா. 6 இன்ட்டு 2.3026 இன்ட்டு 4வி டிவைடட் பை 330 இன்ட்டு ஏ. ஸோ 0.167 divided by ஏக்கு பதிலாக சிக்மா ஏ எஸ். ஸோ பிகாஸ் ஏ ஈக்குவல் டு சிக்மா ஏ இன்ட்டு எஸ். ஸோ செகண்ட்ஸ். ஸோ இதுதான் டோட்டல் ரெவர்பரேஷன் டைம். ஸோ இதான் வந்து பார்த்தினாக்கல ஃபைனலாக சப்ஐன்ஸ் வந்து பார்த்தினாக்கல எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூவும் ஸ்டாண்டர்ட் ரெவர்பரேஷன் டைமும் வந்து பார்த்தினாக்கல சேம் வேல்யூவாக கிடைக்கும். ஸோ இதுதான் சப்ஐன்ஸ் ஃபார்முலா.